மருதவாணன் சிறப்பு தலைவர் அனைத்து குடியிருப்பு நலசங்கங்களின் கூட்டமைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்டை 12 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு காட்டில் கொண்டு போய் வைக்கிறது நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கடலூரின் மையப்பகுதியில் பஸ் நிலையம் என்பது அமைக்கப்பட வேண்டும். அதே போல நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை கழிவுநீர் ஆற்றில் கலக்குது, கடலில் உப்பு நீர் வேகமாக உள்ளே வருகிறது. இந்த 2035 கிட்டத்தட்ட 56 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு உப்பு நீராக மாறும் என்று நீர் ஆய்வறிக்கை கூறுகிறது. அப்ப நிலத்தடி நீரை மேம்படுத்த எந்த விதமான விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையும் அரசிடம் இல்லை. அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் பயன்பாட்டுக்கு 10% இடம் ஒதுக்க வேண்டும். கடலூரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 1000 நகர்கள் இருக்கிறது. அந்த 1000 நகர்களில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் நிலம் என்பது ஆக்கிரமிப்பில் இருக்கு. அதோட மொத்த மதிப்பு என்பது கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய். ஆனால் அந்த ஆக்கிரமிப்பை மீட்பதற்கு அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அவற்றை மீட்டு அதை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும். கடலூரில் ஒரு மென்பொருள் பூங்கா என்பது அமைக்கப்பட வேண்டும். ஓகே ஷாம், இப்ப என்னன்னா பஸ் ஸ்டாண்ட் பத்தி ஏற்கனவே பேசிட்டோம், அதனால அது வேணாம். ஆக்கிரமிப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை 4 கட்சிகளுமே கவனத்துல கொள்ளணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் தயவு செஞ்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சொன்னதே கெடிலமாட்டுல கழிவு கடலூர் மாநகர்ல அவங்க பொது பிரச்சனைகள் பேசுறவங்க. எதுக்காக இதை சொல்லணும், அவரே சொன்னார் 1000 நகர்கள் இருக்கிறது. நகர் என்கின்ற பொழுது விரிவாக்கம் இருக்குது. நகர் விரிவாக்கம் நடத்துகின்ற பொழுது கடலூர்ல இருக்கிற மைய பகுதியில் இருக்கிற பேருந்து நிலையம் அப்படியேத்தான் இருக்கும், செயல்படும். இன்னும் கார்பரேஷன் பெரிதாக வரும்பொழுது இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் வரும். அதுல தப்பா 2 இல்ல 3 பஸ் ஸ்டாண்ட் கூட வந்ததை நம்ம வரவேற்க கத்துக்கணுமே தவிர வேணான்னு சொல்லக்கூடாது. அதுக்காக நன்றி. அடுத்த கேள்வி போயிடலாம். பொதுவா சார் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கே வழியை காணோம், 3-4 பஸ் ஸ்டாண்டு ஒரு பேசிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் பத்தி பேசிட்டோம், அதனால வேணாம். எம்பூதூர்ல பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும். ஒரு பெண் பிள்ளை 10 மணிக்கு இறங்கி வீட்டுக்கு சேராது. சேர வரலும் அந்த பெற்றோர்களுக்கு வயிற்றுல நெருப்பு கட்டின்னு இருக்கணும். அது இல்லாம ஆல் ஆபீசர்ஸ் இன் கடலூர் டவுன், கலெக்டர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ், ஜேடி ஆபீஸ், ஏடி ஆபீஸ், எல்லாம் ஹெல்த் ஆபீஸ், அக்ரிகல்ச்சர் ஆபீசர் எல்லாமே கடலூர் டவுன்ல இருக்கு. அதனால கடலூர் மைய பகுதியில் இருந்தா அது 20 years கழிச்சு பண்ணலாம். அது நெசசரி இல்ல, அது ஒண்ணு தேவையில்லை. தொகுதியிலும் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த பஸ் எல்லாருக்கும் பாதுகாப்பு உண்டு. சரிங்க ஐயா, நன்றி. அதிமுக ஆட்சி அமைக்கப்பட்டால் டைடல் பார்க் வரப்படும், கொண்டு வருவேன்.